அடுத்தது கிராஃபைட்டின் மிகச்சிறிய பகுதி பொருள் என்னது? கார்பன். கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் தான் கிராஃபைட். சரி, அது எங்கே இருக்குது? இந்த கிராஃபைட் பென்சிலில் நடுவில் உள்ள தண்டு இருக்குல்ல, அது கிராஃபைட். அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் அணு ஹைட்ரஜன், அது 74% இருக்குது. சரியா? பூமியின் மீது காணப்படும் 3 முக்கிய அணுக்கள் எதெல்லாம் அப்படின்னா இரும்பு, ஆக்சிஜன், சிலிக்கான். இரும்பு, ஆக்சிஜன், சிலிக்கான், அது பூமியில் காணப்படும் மிக முக்கியமான அணுக்கள். நாம் சுவாசிக்கும் காற்றில் ஆக்சிஜன் வாயு இருக்குது. வேதி பிணைப்பால் இணைந்த ஆக்சிஜன் அணுக்களால் அது உருவாகிறது, O2 அப்படிங்கிறது. சரியா? வேதி பிணைப்பினால் இணைந்த ஆக்சிஜன் அணு, 2 ஆக்சிஜன் அணு இணைஞ்சாதான் O2 உருவாகும். சரியா? 3 ஆக்சிஜன் சேர்ந்ததுன்னா ஓசோன், O3 மூலக்கூறு உருவாகும். அதே இது ஒரு ஆக்சிஜன் அணுவும் ஒரு ஓவும் 2 ஹைட்ரஜன் 2 ஹெச்சும் அணுக்களும் இணைந்தால் நீர் மூலக்கூறு உண்டாகும், H2O. அதுக்கு தான் ஈக்குவேஷன் H2 + O2 gives H2O. பேலன்ஸ் பண்ணுறதுனால இது 2 போட்டிருக்கு. சரியா? அடுத்தது மூலக்கூறுகள் அணுக்களின் பண்புகளை வெளிப்படுத்துகிறது. 2க்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்தால் தான் அந்த மூலக்கூறுகளை உண்டு பண்ணும். அப்போ இது அணுக்களின் பண்புகளை தான் இது வெளிப்படுத்தும். ஒரே ஒரு அணுவை கொண்ட மூலக்கூறுகளை ஓரணு மூலக்கூறுன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு மந்த வாயுக்கள்லாம் ஓரணு மூலக்கூறு. ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், இப்படி போய்கிட்டு இருக்கோம். ஹீலியம் 2 அணு இருக்கும். நியானில் 2,8 இருக்குது. ஆர்கானில் 2, 8, 8 இருக்குது. சரியா? அப்போது இது ஸ்டேபிள் எலக்ட்ரான்ஸை அதனுடைய வெளி அடுக்கில் இருக்கும். 2 அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் ஈரணு மூலக்கூறு. ஒரு அணுனா ஓரணு மூலக்கூறு. 2 அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் ஈரணு மூலக்கூறு. அப்போ ஆக்சிஜனுக்கு O2, நைட்ரிக் ஆக்சைடு NO, ஹைட்ரஜனுக்கு H2 போடுவோம்ல. அப்போ 2 அணு மூலக்கூறுகள் இதெல்லாம். சரியா? நன்றி.